உங்களை வரவேற்கிறேன். தம்பி ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறார். இப்போ அவர் இந்த கேள்வியை கேட்பார். பேசலாமா? பசன் ஒரு ஊழியக்காரருங்க பசன். ஒரு ஊழியக்காரர் அந்த ரகசிய வரையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாருங்க சார். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ரகசிய வரையில் நம்ம ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆட்டுக்குட்டியான கல்யாணம், ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் நடக்குது. எங்க? மேலே 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 அந்த கல்யாண விருந்து நடக்குதுங்க சார். கல்யாணம் நடந்து விருந்து நடக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு கல்யாணம் நம்ம கை கழுவுறோம் சார். விருந்து நடந்து முடிச்சுட்டு கை கழுவுறோம். அதுவும் மேலதான், அதுவும் மேலதாங்க சார். மேலே விருந்து சாப்பாடு, நிறைய கல்யாணம், மேலே விருந்து, மேலே சோறு, நிறைய கை கழுவுறோம். கை கழுவுனோடனே அது கீழே பூமியில 7 வருஷம் ஊத்துற காலங்க சார். அந்த ஊத்துற காலம் முடிஞ்சிருமாங்க சார். எப்படின்னா கை கழுவும் போது சார், கை கழுவும் போது கல்யாணத்துல தொடங்கி இந்த கை கழுவு வரைக்கும் நடந்து அதுக்குள்ள 7 வருஷம் முடிஞ்சிருது. அப்படியே கீழே மேல கல்யாணம் நடக்குமாங்க சார். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இந்த ரகசிய வருகைங்கிற அந்த உபதேசம் இருக்கு இல்லையா, பல கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்திருக்கு. அதை நம்ம ஏற்கனவே இதை நம்புறதுனால என்ன ஆபத்துன்னு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்க. அப்படி ஒரு வீடியோ இருக்குது மக்களே. இந்த உபதேசத்தை நம்புறதுனால என்ன நமக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் பேசியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி அதோட ரிலேட்டிவ் உள்ளதான். என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. என்ன கருத்து இருக்குது அப்படின்னா, இயேசு ராஜாவாக முடிசூட படப்போகிறார். முடிசூட்டணும்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆயிருக்கணும்னா கல்யாணம் ஆயிருக்கணும். அது யூதர்களுடைய வழக்கம். அதாவது யூதர்களுடைய வழக்கமும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. ஆக்சுவலாக 8 வயசுல யோசியா ராஜாவானானா? ஆமாங்க சார். யோசியா சின்ன வயசுல ராஜாவானானா? கல்யாணம் முடிச்சு தான் ராஜாவாக்குனாங்களா? இல்லைங்க சார். அப்படிலாம் யூதர்கள் ஒன்றும் கிடையாது. சரியா தப்பான? சரிதாங்க சார். 8 வயசுல ராஜாவா இருக்கான். அவன் அம்மா அப்படிம்மா, டேய் அங்கே ஒரு கோயில் கட்டுறான்னா அவங்க கட்டுவான் இல்லையா? இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் ராஜாவா இருக்கான். அவனுக்கு 8 வயசுல என்னத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போறாங்க? புரியுதா உங்களுக்கு? யூதர்களுடைய கலாச்சாரம் இங்கே தான், இந்தியாவில் தான் ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன அப்படின்னா, மன்னனாக முடிசூட்டப்படுறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் விவாகம் முடித்தவனாக இருக்கணும் அப்படிங்கிற கலாச்சாரம் இங்கே தான். வேறு சில நாடுகளையும் கல்தைய கலாச்சாரங்களையும் கூட இருந்திருக்கலாம், மேபி நமக்கு தெரியல. பட் யூதர்கள் அந்த கலாச்சாரம். அதனால் இயேசுவுக்கு கல்யாணம் முடிக்காமல் ஒரு ராஜாவாக உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுலாம் வசன புரிதலற்ற ஒரு நிலைமை. சொன்னீங்கல்ல, மேலே கல்யாணம் நடக்கும். முதல்ல மேலே போனால் தானே 7 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க சார். அது ஒன்றே நடக்க போகிறது இல்லையா? நம்ம பாணியில் அதானே. இவங்க சொல்கிற கருத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்டுக்கதையை பாருங்கள். இப்போ தம்பி, இவங்க சொல்கிறாங்க ரகசிய வருகையில் ஜெயங்கொண்டவர்கள் அந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து போயிடுவாங்க. அவங்க மேலே போயிடுவாங்க. ஆட்டுக்குட்டியானவங்க கல்யாணம் மேலே நடக்குன்றாங்க. கீழே என்ன நடக்குமா? அந்த உபத்திரவ காலத்தில் யார் இருப்பான்னா கைவிடப்பட்டவர்கள் இருப்பாங்க. சரிங்க. அந்த கைவிடப்பட்டவர்களில் இரத்த சாட்சிகள், கொடுமையான உபத்திரவத்தான அவங்க இரத்த சாட்சிகள் கைவிடப்பட்டதுனால இரத்த சாட்சிகள் இருக்காங்க. அவங்க பாஷையில தான் பேசுகிறேன். நமக்கு அந்த கருத்தே கிடையாது. நமக்கு உபத்திரவ காலம் உண்டு, இரத்த சாட்சிகள் மறிப்பான், அது முடிஞ்சப்ப இதில் நம்ம தெளிவாக இருக்கு. அவங்க கதையை தான் சொல்கிறேன். நம்ம இவங்க கதையை தான் நம்ம பேசணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கீழே இயேசுவின் நாமத்துக்காக ஒருத்தன் சாகும்போது மேலே இயேசு கல்யாணம் கட்டுவாரா? இப்போ இயேசுவை எவ்வளோ பொல்லாதவர்களை அவங்க சித்தரிக்க பார்க்குறாங்க. கீழே அவர் நாமத்துக்காக ஒருத்தன் சாமான், கீழே அவன் நாமத்துக்காக ஒருத்தன் பட்டினி கிடப்பான், கீழே அவர் நாமத்துக்காக ஒருத்தன் கண்ணீர் வடிப்பான், மேலே இவர் கல்யாணம் பண்ணுவார், சாப்பாடு போடுவார், கையை கழுவோம்னு சொன்னால் நக்கலா இல்லை? எகத்தாளமா தெரியல? இது சொல்ற புரியுதா? புரியுதுங்க சார். இவங்களுடைய எண்ணமே தப்பு. முதல்ல புரியுதுங்க. நீங்க வெளிப்படுத்தல 6வது அதிகாரத்தில் போனீங்கன்னா 9வது வசனத்துலேருந்து நான்
பாருங்க, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பலிபீடத்துக்கு கீழே கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் நிக்குது. எங்க நிக்குது? தேவனுடைய பலிபீடத்துக்கு கீழே. யார் அவங்க? தேவனுடைய வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர். வசனத்துக்காக செத்தவங்க அங்க நிக்காங்க, பலிபீடத்துக்கு. முத்திரையை உடைக்கிற காலம்லாம் அந்தி கிறிஸ்து காலம் தான். முத்திரையை உடைக்கிற காலங்கிறது அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் தானே. அப்ப அவர் சொல்றாரு, அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பயங்கர சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. இந்த இரத்த சாட்சிகள் பலிபீடத்துக்கு கீழ இருந்து வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள் பலிபீடத்துக்கு ஆத்துமாக்கள். அது ஒரு கதை இருக்கு, அடுத்து நான் வரேன். அது இப்ப வேணா, அது இன்னொரு நாள் பேசும். இந்த இவங்க இதுக்கு ஒரு உருட்டுவாங்க இவங்க. அதுக்கு நான் இன்னும் அந்த கேள்விக்கு நான் அடுத்து வரேன். நான் இப்போ இந்த கேள்வி பதில் சொல்றேன்னா, அப்போ இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, எது வரைக்கும் எங்கள் ரத்தத்துக்காக நீங்கள் பழி வாங்காமல் இருப்பீங்க? நாங்கள் செத்து இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, ரத்த சாட்சியாக மாறிச்சு, பூமியில் குடியிருக்கிறவங்களுக்கு அது நியாயத்திற்கு கேட்க வேண்டாமா அப்படின்னு ரத்த சாட்சிகள் தேவன்கிட்ட கேட்குறாங்க. இது பரலோகத்தில் நடக்கு, அங்கே நடக்கு. உடனேயும் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அன்றியும் அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அங்கியை கொடுத்துட்டு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் இளைப்பாருங்க. யாருக்கு? ஆக்சுவலாக நீங்க டென்ஷன் ஆயிருக்காங்க. எது வரைக்கும் நீங்க கேட்காம இருப்பீங்க அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கறாங்க? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறாங்க. பலிபீடத்துக்கு கீழே கேட்கறாங்க, என்ன அப்படின்னு. கொஞ்சம் கூல், அந்த ஒயிட் ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உங்களை போன்று கொலை செய்யப்பட போகிற இரத்த சாட்சிகளாகி உங்கள் சகோதரர். அப்ப மேல ஒரு கூட்டம் இருக்கும்போது கீழே ஒருத்தன் கொல்லப்படுறான்னா அவனுக்கு இவன் யாரு? சகோதரன். கீழே சகோதரன் கொல்லப்படும் போது மேல அவர் கல்யாணம் முடிப்பாருன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லை இப்படி பேசுறதுக்கு? நீங்க சொன்ன அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அவரது யூத கலாச்சாரத்தில் முடிசூடப்படும் முன்னே ராஜ்யம் கொடுக்கப்படாது அப்படின்னு எனக்கு அப்பயே அந்த கேள்வி வச்சு. சின்ன பையெல்லாம் 8 வயசுல தான் ராஜாவாயிருக்கேன். 8 வயசு 12 வயசுலாம் யூதர்கள் ராஜாவாயிருக்கானே, அவனுக்கெல்லாம் என்ன கல்யாணம் முடிச்சுட்டா போனாங்க? இல்லை யூதர்களுக்கு 8 வயசுல கல்யாணம் முடிக்கலான்னு ரூல்ஸ் இருந்துச்சா? அதுக்கும் சொல்லுவாங்க. விளங்குதா? அதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. அதான் சொல்லுங்க, இந்த உபதேசத்தை கட்டுக்கதையை நிரூபிக்க நீ கட்டிக்கிட்டே இருக்கணும் கதை. பொய்தான் பேசியாகணும். மேல அவர் கட்டுவாராம், கீழே அவன் ஜாவானாம். எப்படியா அவர் கட்டுவார் மேல? நீ சொல்லு. நாம மனுஷன் செய்வானா அந்த வேலை? அவர்கள் சாகட்டும், அவர்கள் ஜெயமில்லாதவர்கள், ஜெயம் கொண்டவர்கள் வாங்க, நாம கல்யாணம் முடிப்போம். அவன் கீழே அவனை சகோதரங்கிற, இவன் கைவிடப்பட்டவங்கிற. அவங்க உபதேசத்துல கீழே சாக போறவன் யாரா? கைவிடப்பட்டவன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவன் உடன் வேலையால் சகோதரர். எப்படி பரிசுத்தவான்கிற அறகுறைன்னு பேசுற இவங்க தான் அறகுறை. இவன் அறகுறையா இருக்கிறதுனால தான் இவங்களை அப்படி பேசுறான். ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் மேல நடக்கணும். எவன் சொன்ன ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் எப்ப தெரியுமா வருது? வாங்க வாங்க, அதையும் சொல்லிடுவோம். வெளிப்படுத்தல் போய் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல்ல சோத்திரம் 20வது அதிகாரத்துக்கு போங்களேன். சார் 21 21
1 வாசிங்க. சாரி 1 வாசிங்களேன். 21 1 வாசிங்களேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. முந்தின வானம் முந்தின பூமியும் இணைஞ்சிருச்சு. புதிய வானம் புதிய பூமி இணைஞ்சிருச்சு, வந்துருச்சு. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புருஷனுக்காக மணவாட்டியை போல என்ன செய்யப்பட்டிருந்தது? ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த புதிய எருசலேம் எங்கிருந்து இறங்கி வருது? அங்க தேவனிடத்திலிருந்து. ரொம்ப யோசிக்காத, பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அப்படிதானே எழுதி இருக்குது. பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு புதிய எருசலேம் எங்க இருந்து இறங்கி வருது? எங்க வருது? எங்கிருந்து இறங்கி வருது? ஃப்ரம் ஹெவன் டு புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமிக்கு என்ன செய்யுது? அது இறங்கி வருது. இது என்னவா? இதுதான் மணவாட்டியா? இதுதான் மணவாட்டி. இதுதான் மனைவியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. இதுதான் சேருது. புரிஞ்சுதா உங்களுக்கு? 19வது அதிகாரத்துக்கு போங்களேன். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல 7வது சந்தம் வாசிங்களேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் எத்தனாவது அதிகாரத்துல வருது? 19வது அதிகாரத்துல வருதுங்க. ஆமா, தோத்திரம். இவங்க ரகசிய வருகையிலேயே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வருதுங்கிறாங்களே. எப்படி? புதிய வானமும் புதிய பூமியும் வந்த பிறகுதான் பரலோகத்தை விட்டே மணவாட்டி என்ன செய்யுது? கீழே இறங்குது. அம்மாவா இல்லையா? அப்பதானே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்திருக்கு. என்ன இவங்க கல்யாணத்தை ஓத்தரவு காலத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து அப்பயே நடந்துரும்னு சொல்றாங்களே. எப்படி? மணவாட்டினா யாருன்னே உங்களுக்கு என்ன புரிதல் இல்லை. எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அதுல பிரவேசிக்கிறாங்க, அந்த புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. மேலே கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்கல்ல, தூதர்கள் சோறாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன நம்மெல்லாம் சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்க. சோத்து மூட்டைத்தனமாக தான் யோசிக்க தோணும். அங்கே அப்படிலாம் சொல்லலை. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆயத்தம் பண்ணினார். அந்த ஆயத்தம் பண்ணது ஃப்ரம் எங்கேருந்து ஆயத்தமாய் வருது? ஹெவன்லேருந்து புதிய எருசலேமுக்கு தான் வருது. அங்கே தான் நாம் பிரவேசிக்கிறோம். சரியா? அதைத்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னு சொல்றேன். புரியுதா? இவங்க இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லுகிறதெல்லாம் இந்த பூமியில நடக்கிற திருமணத்தை உதாரணமா சொல்லப்பட்டதை உண்மை நம்பிட்டு இருக்காங்க. நாம கிறிஸ்துவோடு என்ன செய்ய போகிறோம்? சேர போகிறோம். சரிதானப்பா? உயிர்த்தெழுதல் நடக்கும்போது நாம அவர்கிட்ட சேர்ந்துருவோம். இங்க பூமியில அரசாளுகிற வேலையை முடிச்சுட்டு தான் கோகுமாக எழும்பி வருது, யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல தேவன் எல்லாத்தையும் அழிச்சு பூமியை அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமிக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? போறோம். இந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள போற அந்த நிகழ்வை தான் இந்த கல்யாணம் அப்படின்னு என்ன செய்யும்? புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறோம்ல, சீயோனுக்குள்ள போறோம் இல்லையா? கிறிஸ்துவை நம்பினவர்கள், கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள். இந்த 12 வாசல், பளிங்கு நகரம் இல்லையா? பளிங்கு நகரம் 12 விதமான கற்கள் அஸ்திபாரம் போடப்பட்ட நகரம், தங்கமயமான நகரம், பொத்தல வீதி உள்ள நகரம், அதுக்குள்ள பிரவேசிக்கிறது. அதுதான் மணவாட்டினே சொல்றாரு. மணவாட்டியே புதிய எருசலேம் தான். அதுவே புதிய வானத்துக்குள்ளதான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த மேல கையை கழுவணும் வேற ஏதாவது சொல்லிவிடுவேன். சரியா? அதெல்லாம் உருட்டு. சரியா? அது வந்து அந்த பைபிள்ல புரிதல் இல்லை. ஏன்னா இந்த உபதேசமே இல்லை. அதனால அவங்க இல்லாத ஒன்றை எப்படி வேணாலும் பேசலாம். வசன ஆதாரத்தை கொண்டு பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத அது தூதர்களுடைய கணக்குன்னெலாம் சொல்லுவார். தூதர்களுடைய கணக்கை ரொம்ப கரையமாக கால்குலேட் பண்ணாங்க. அதுக்கு எங்கே இருக்கு? இல்லைங்க சார். மணவாட்டியே புதிய எருசலேமுக்கு தான் வருது. வேற எந்த மணவாட்டியை கட்டினார் அவர்? ஜெயங்கொண்டவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. தம்பி, நம்ம ஆகாயத்துக்கு தான் போகிறோம்.
சரிங்க சார். சரியா? இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே இருக்கும். சரிங்க சார். பூமியில் கோபக்கலசம் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம கீழே இறங்கிடும். கோபக்கலசம் ஊற்றி முடிக்கும்போது நம்ம மறுபடியும் கீழே இறங்கி பூமியில் 1000 வருடம் அரசாண்டுட்டு மறுபடியும் கோகமாக யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் தான் அந்த யுத்தத்தினோட முடிவில் பூமி அழிக்கப்படும். அப்புறம் தான் நம்ம வந்து புதிய வானம் புதிய பூமி இது நடக்கும். சரிங்க. இது நடக்கும், சத்தியமாக நடக்கும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவோடு இணைதல்ங்கிறது. இவங்க அதை இது தப்பாக பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய கருத்துக்கு அது கட்டுக்கதை. அதை நம்பணும்னு அவசியம் இல்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.